உலகில் பிறந்தவர்களாக இருக்கிறார்களா? இருந்தால் மண் தாங்குமா? இல்லை. எப்படி அதுபோல் எந்த கட்சியாக இருந்தாலும் வந்தவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே வயசாகிடும், முதிர்ந்தோர் ஆகிடுவாங்க. அது இது குறையும். அந்த அளவுக்கு இணைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இளைஞர்கள் ஒரு வீட்டில் இளைஞர்கள் இருந்தாங்க, ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா மூத்தவர்களாக திமுக அண்ணா திமுக பக்கம் இருக்காங்க, இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்காங்க. அப்படி தான் களத்தில் போய் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. சரியா தவறாது? இல்லைங்க, அவர் சொல்கிறதுல உண்மையும் பொய்யும் கலந்துருக்குது. உண்மை எவ்வளோ கலந்துருக்கு, பொய் எவ்வளோ கலந்து? அதுதான். அதாவது இளைஞர்கள் எத்தனை சதவிகிதம் விஜயில் இருக்கிறார்கள் என்று ஒன்று இயங்கிறது வேற. இப்போ ரசிகர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு, தொண்டர்கள் என்பது வேறு. அது 3 பாகமும் பிரியுது. ஒரு நடிகரை பார்க்க போனால் லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும், ரைட். அதில் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்து பிரிஞ்சால் அது ஆயிரக்கணக்கில் இருக்கும். வாக்களிப்பது அதிலே அவர்களுக்கு என்று அது 100கணக்கில் இருக்கும். நீங்கள் பார்த்த ரசிகர் கூட்டத்தை வைத்து இவர்கள் அத்தனையுமே வாக்குகள் நமக்கு வருகிறது என்று நம்பினால் மோசம் போவார்கள். ஆகவே தொண்டர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. ஆனால் அவருடைய கட்சியில் இது வரைக்கும் சேர்ந்தவங்களே கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் இருந்துட்டாங்க. 1 கோடி 1.5 கோடி பேர் வந்துடுவாங்க அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. கட்சிக்காரர் எல்லாம் தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் சினிமா ட்ராமாவில் தெருக்கூத்தில் சொல்லணும் தான் 33 கோடி தேவர்கள், 48,000 கிண்ணறர் கிம்புரர் அற்றதுக்கு பாலகர்னு சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் ஏகவசனம் மனப்பாடம் செஞ்சு பேசுகிற விஷயம்.